ஆத்துமாவை குறித்த பாரம் நமக்குள்ள இல்லை. இதனாலதான் இந்த நாளில நாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். நீ ஆத்துமாவை குறித்து பாரம் உள்ளவனாய் இருந்தால் இந்த நாட்களிலே நாம் இப்படி உட்கார மாட்டோம். அநேக ஜனங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆதாயப்படுத்தும் போது ஒரு கிரீடம் போதாது, அந்த கிரீடத்தில் அநேக முத்துகள், அநேக நட்சத்திரங்களை நாம் ஹல்லேலூயா பெற்றவர்களாய் காணப்படணும். ஒரு ஆத்துமாவை நீ ஆண்டவருக்குள்ள கொண்டு வரலாம், உன் கிரீடத்தின் மேல் ஒரு நட்சத்திரம் கூட காணும். இல்லைன்னா கிரீடம் மட்டும்தான் இருக்கும். நீ இவ்வளோ நாள் ஆண்டவருக்கு வேண்டி ஓடியும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஹல்லேலூயா நம்ம கையில கிடைக்காமல் போனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம் ஓடினது வீணா போயிடும். அத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? கிறிஸ்தவர்கள் போன வாரத்தில் சொன்னது போல, நீ யூதர் என்று அறிந்தும் நீ யூதர் அல்லாமல் இருக்கிறாய். நாம் கிறிஸ்தவர்கள், நாம் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தும் இனி ஆண்டவருக்குள்ளே நாம் கனிகளை கொடுக்காதவர்களாய் காணப்படுகிறோம். இதுதான் அதனுடைய ஹல்லேலூயா சாராம்சம். நாம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஈவுகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நாம் கனிகளை கொடுக்காமல் நாம் இன்னும் அப்படியே காணப்படுகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. தேவன் நம்மளை அழைத்ததின் நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த நாளிலே தேவன் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வார்த்தை என்னன்னா, வாக்குத்தத்த வார்த்தை கிடையாது. வாக்குத்தத்த வார்த்தை நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதுதான் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அது இன்னொரு நாள் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு ஜெபத்தை குறித்து தான் எடுக்க போகிறேன். நான் தொடர்ந்து 5 ஜெபங்களை பார்த்து வந்தோம். 1 எஸ்தரினுடைய ஜெபம், 2 தானியேலுடைய ஜெபம், 3 யாபேசினுடைய ஜெபம், 4 யாருடைய ஜெபத்தை பார்த்தோம்? ரூத்தினுடைய ஜெபமா பார்த்தோம். இப்படி 5 ஜெபத்தை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 5வது ஜெபம், ஏலியாவின் ஜெபம். ஏலியாவின் ஜெபத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், ஏலியாவு தேவனுடைய சமூகத்திலே எப்படி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வல்லமைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பதே வசனத்தை நாம் ஆழமாய் தியானிக்கும் போல் இந்த நாளிலே ஹல்லேலூயா நாம் பார்க்க முடியுது. அதுக்கு ஆதாரமாய் யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். கொஞ்ச நிமிஷம், கொஞ்ச நேரம். யாக்கோபு 5:17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழித்தது, பூமி தன் பலனை தந்தது. ஏலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. போதும். எத்தனை வருஷம்? 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஏலியா கருத்தாய் ஜெபித்தான். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய உடன்படிக்கையை பின்பற்றாமல் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் உடன்படிக்கையை கை கொள்ளாமல் அவர்கள் பின்திரும்பி போகும்போது ஏலியா அந்த இடத்திலே கருத்தாய் ஜெபிக்கிறான். அதுக்கு ஆதாரமாய் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது நாம் பார்க்க முடியும். கிஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யாருடைய ஜீவனை கொண்டு? வசனத்தை பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிலியாத்தின் குடியிலே கிஸ்பியனாகிய ஏலியா ஆகாபை யாரை நோக்கி? ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பூமியிலே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார் நான்.
என்ன செய்கிறேன்? அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்படி ஒரு வைராக்கியமா உங்களால சொல்ல முடியுமா? ஏலியா சொல்லுகிறான். எங்க தெரியுமா இந்த சம்பவம் நடக்கிறது? 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாது இருக்கும்படிக்காக எந்த இடத்துல சொல்லுகிறான் தெரியுமா? கிலியாத்தின் குடிகள் இடத்திலே அதில் ஆகாப் என்ற ராஜாவுக்கு முன்னாடி ஏலியா போய் சொல்லுகிறான், நான் சொல்லாமலுடைய இனி என்ன செய்யாது? மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. அது யாருடைய ஜீவனை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன்? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை யாருடைய ஜீவனை கொண்டு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டது? நான் அவனுடைய ஜீவனை கொண்டு. யாருடைய ஜீவனை கொண்டு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன செய்கிறேனா? சொல்லுகிறேன். யாருடைய ஜீவனை கொண்டு? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் சொல்ல முடியுமா? மழை இல்லாமல் பனி பெய்யாமலும் விவசாயம் ஓடாது, தண்ணி அதிலே ஊற்று வராது. அதனால இந்த நாளிலே மழை தான் எல்லா விவசாயிகளுக்கும் தேவை. ஆனா மழை 3 வருஷமும் 6 மாதமும் பெய்யாமல் இருந்தா என்ன நடக்கும்? அந்த இடத்திலே என்ன நடக்கும்? பஞ்சம் ஏற்படும் என்பதே ஏலியாவுக்கு தெரியும். அதனால ஏலியா சொல்லுகிறான், 3 வருஷ காலம் நான் என்ன செய்யாது? பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது என்று இன்று நான் சொல்லுகிறேன். யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவன் சொல்லுகிறான். அப்ப கர்த்தர் யாரோட பக்கம் நிற்பார்? கர்த்தருடைய தாசனாய ஏலியா சொல்லுகிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தோம். அவன் அந்த இடத்துல விசுவாசத்தோட சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், மழையும் பனியும் பெய்யாது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு அவர், ஒரு நிமிஷம், இது சொன்ன பிற்பாடு தேவனே அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீ இந்த இடத்தை விட்டு நீ எங்க போனமா? 3வது வசனம் வாசிக்கலாம். கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானை கேரித் ஆற்றின் கண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. எந்த ஆற்றின் கண்டையிலே? கேரித் ஆற்றின் கண்டையிலே நீ என்ன செய்யணுமா? ஒளித்து கொண்டிரு. யாருக்கு பயந்து? பயந்து கிடையாது. ஹல்லேலூயா. ராஜாவினுடைய முன்பாக அவன் ஏலியா வந்து காணப்படாதபடிக்கு தேவன் ஹல்லேலூயா யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க? ஏலியாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். நீ இந்த இடத்தை விட்டு கேரி தாற்றின் கரையிலே போய் நீ என்ன செய்யணுமா? ஒளித்திரு என்று சொல்லுவார். அப்பொழுது ஏலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதே மாதிரி அவன் என்ன செய்தான்? ஹல்லேலூயா. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான். எங்கே? கேரி தாற்றண்டையிலே. எதற்காக அந்த இடத்திலே அவர்களை போக சொன்னாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வாசிக்கும் போது ஹல்லேலூயா அநேக காரியங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர், அவர்களுக்கு என்ன குறையும் வராதிருக்கும்படிக்காக தண்ணீர் வற்றினாலும் அந்த ஆற்றின் கரையிலே தண்ணீர் உனக்கு குடிக்கும்படிக்காக தண்ணீர் இருக்கும். ஹல்லேலூயா. உன்னை போஷிப்பிக்கும்படிக்காக காகத்தை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லி ஏலியாவினிடத்திலே யார் சொல்லுகிறான்? கர்த்தர் சொல்லுகிறான். 5வது வசனத்தை வாசிக்கும் போது, 6வது வசனத்தை வாசிக்கும் போது, காகங்கள் அவளுக்கு விடியற் காலத்தின் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தின் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்துக்கு ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இது உங்களால விசுவாசிக்க முடியுமா? ஒரு காகம், யாரும் மதிக்காத ஒரு என்ன சொல்ல, பறவைன்னு சொல்லலாம். காகம் பார்க்கவே அது கருப்பா இருக்கும். ஆனால் ஏலியாவை போஷிப்பிச்சது யாரு? ஏலியாவை காகத்தை கொண்டு போஷிப்பிச்ச தேவன் இந்த நாளிலே என்னையும் உன்னையும் போஷிப்பிக்கும்படியாக தேவன் ஒரு காகத்தை கொண்டாகிலும் ஹல்லேலூயா தேவன் உனக்காக அனுப்புவார். நீ கஷ்டத்தின் நேரத்திலும் ஹல்லேலூயா உனக்கு முடியாத நேரத்திலும் தேவன் உன்னை போஷிக்கும்படிக்காக காகத்தை தேவன் அனுப்புவார். ஏலியாவுக்கே அப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா வரத்தை தேவன் கொடுத்திருந்தா, அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டை தேவன் கொடுத்திருந்தா, உன்னை தேவன் போஷிக்க மாட்டாரா? போஷிப்பாரா இல்லையா? உனக்கு பசிக்கிறதுக்கு சாப்பாடு வேணும்,
குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இது போதாத ஒரு நாளைக்கு 2 நேரமும் தேவன் அவர்களுக்கு காகத்தை கொண்டு இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு போய் கொடுத்தார். போதாதா? உன்னுடைய பசியாற்றும்படிக்காக ஏலியா ஆற்றின் கரையில் ஒளித்திருந்தா அந்த ஒளித்திருந்த இடத்திலேயும் காகத்தை கொண்டு போஷிப்பிச்ச தேவன் இந்த நாளிலே நம்மளுடைய நீ பசியாய் இருந்தாலும் நீ தாகமாய் இருந்தாலும் காகத்தை கொண்டு தேவன் போஷிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இறைச்சியை தான் கொடுப்பாங்க தவிர சாம்பார் கொடுக்க மாட்டாங்கன்னு. சாம்பார் தான் எல்லாரும் தின்னு போதும் ஆயிட்டு எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரசம், இதே தவிர வேறொரு குழம்பு தெரியாது. அப்போ இந்த நாளிலே சாம்பார் தேவன் கொடுக்க மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கிறது என்ன தெரியுமா? இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்து போஷிப்பிப்பார். ஆமென். அவர்களுக்கு என்னதை கொடுப்பார்? விலை உயர்ந்ததுதான் கொடுப்பார். தரமானதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தரம் இல்லாதது எதுவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். தேவன் தேவனுடைய பிள்ளைகளே தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் இந்த நாளிலே தரமானதை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கும் போது ஒரு பாட்டு வேற இப்படி இருக்கு. இந்த பாட்டெல்லாம் கேரித்து ஆற்றின் கரையில் என்னது? வற்றி போனாலும் வற்றாத நீர் கேரித்து வற்றி போனாலும் நமக்கு தேவன் என்ன செய்வார்கள்? நம்மளை போஷிப்பார். வற்றாத நீரூற்று நமக்கு உண்டு. உன்னுடைய என்ன செய்யாது? உன்னுடைய நீரூற்று ஒரு நாளும் குறைந்து போகாது. ஒரு நாளும் குறையாது. தேவன் குறைவுள்ளவர்களாய் உங்களை அழைக்கவில்லை, நிறைவுள்ளவர்களாய் தான் உங்களை அழைத்திருக்கிறாங்க. நிறைவானதை கேளுங்க, குறைவுள்ளதுகளை கேட்காதீங்க. போன வாரத்தில் சொன்னது போல இல்ல இல்ல என்ற வார்த்தை நம்மளுடைய வாயினாலே நாம் அறிக்கை பண்ணக்கூடாது. நீ இல்லன்னு சொல்ல உன் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நீ இருக்கு என்று நீ அறிக்கை செய்ய உனக்கு நினக்கு தேவன் காகத்தை கொண்டு ஏலியாவை போஷிப்பிச்சது போல தேவன் யாரை கொண்டாவது உன்னை போஷிப்பார். இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஏலியாவின் ஜெபம் எப்படியா இருந்தது? அவன் கருத்தாய் ஜெபித்தான். யாரிடத்திலே? தேவனை நோக்கி ஜெபித்தான். அதே மாதிரி அவன் சொல்லுகிறான் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், நான் அவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு என்ன செய்தார்கள்? பின்வாங்கி போனார்கள். அதனாலே நான் என்ன செய்யணும்? நான் ஜெபிக்காவிட்டா என்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி அவர்களை உன் பக்கமாய் திருப்பும்படிக்காக நான் ஜெபிக்காவிட்டா இந்த ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை மீறி போவார்கள் என்று சொல்லி அந்த கருத்தாய் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் ஆகாபுக்கு முன்னாடி கொண்டு போய் சொல்லும்படிக்காக ஏலியாவை நிறுத்தினது போல தேவனுடைய தேவ பிள்ளைகளே உங்களையே தேவன் நிறுத்துவார். ஏலியாவை நிறுத்தவில்லையா? உலக ஜனங்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை நிறுத்துவார். ஆமென். தேவன் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எதுக்கு? அதனால தேவனுடைய உடன்படிக்கையை நீங்க என்ன செய்யக்கூடாது? தவற விடக்கூடாது. அது தவறினால் நேற்றைக்கு சொன்னது போல நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம்.
அதனால தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தும் தேவனுடைய பரம ஈவை பெற்றுக்கொண்டும் நாம் இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தான்னா தேவனுக்கு முன்பாடி நாம் என்ன பிடிப்பட்டவர்களாக இருப்போம்? சொல்லுங்க, உங்க வாயிலிருந்தே சொல்லுங்க. பயமா இருக்கும். அதனால இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஏலியாவை போஷிப்பிச்ச தேவன் என்னையும் போஷிப்பார். அப்படி ஒரு வார்த்தை நம்ம வாயில வரணும். அறிக்கையிடுங்க. ஏலியாவை போஷிப்பிச்ச தேவன் என்னையும் போஷிப்பார். ஏலியாவுக்கு தண்ணீரை கொடுத்த தேவன் எனக்கும் தண்ணீரை கொடுப்பார். என்னே ஹல்லேலூயா. ஏலியாவுக்கு கேரி ஆற்றங்கரையிலே தேவன் ஒழிக்க வைத்ததா இருந்தா உனக்கு தேவன் கொடுக்க வேண்டிய குடிகளை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலே அந்த வீடுகள் இல்லா இருந்தாலுமே தேவன் ஆற்றங்கரையிலே ஏலியாவை பார்க்கும்படிக்காக தேவன் செய்தார். அந்த இடத்துல ஏதாச்சும் இருந்திருக்கும். அதனாலதான் தேவன் ஏலியாவை ஆற்றங்கரைக்கு யோர்தான் கரையில் கேரி ஆற்றங்கரைக்கு போகும்படிக்காக தேவன் உத்தரவு செய்தார். ஆமென். அதற்கு அடுத்ததாக சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை ஹல்லேலூயா சொல்லும் போது 9ஆம் வசனத்தை 8 வாசிக்கும் போது 7 வாசிங்க. தேசத்திலே மழை பெய்யாதிருந்தபடியினால் பின்பு அந்த ஆறு என்ன செய்தது? அப்ப ஏலியாவு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்திருப்பா? ஆண்டவரை தூசித்திருப்பாங்களா? இல்லை. திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுது? ஏலியாவுக்கு உண்டாகுது. அப்பொழுது நீ எழுந்து சீதேனுக்கு எடுத்தான் சாராபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உம்மை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவையே கட்டளையிட்டேன் என்றான். ஏலியாவும் 5 ஜெபம் ஜெபித்தார்கள். அதில் ஒரே ஜெபத்தை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். பாக்கி 4 ஜெபத்தை அடுத்த வாரத்தில் பார்க்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? அடுத்ததாக அவன் தங்கி இருந்த ஆற்றின் கரையிலே தண்ணீரை வற்றி போகிற நேரம் திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை ஏலியாவுக்கு உண்டாகி நீ என்ன செய்யணுமா? அங்கே உள்ள எந்த வீட்டுக்கு போனோமா? சீதோனுக்கு அடுத்தா சாராபாத் அந்த ஊருக்கு போய் அங்கு ஒரு விதவையின் வீட்டுக்கு நீ போ, உன்னை பார்க்கும்படிக்காக அந்த விதவையின் இடத்துல நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தேவன் அந்த விதவையின் வீட்டுக்கு போகும்படிக்காக ஏலியாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏலியாவை கடந்து போகும்போது அப்படியே அவன் எழுந்து சாராபத்துக்கு போனான். அந்த பட்டணத்திலே ஒரு ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது அங்கு ஒரு விதவை என்ன செய்து கொண்டிருந்தாளா? விறகு பரக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரே ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றார். இந்த நாளில யாராவது வந்து உங்கள்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டா எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுங்க, எங்கேயோ இருந்த வழி போக்கனாய் வந்திருப்பாங்க, கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டோம். பயம். இவன் வந்து நம்மளை தண்ணி கேட்டுட்டு பின்னாடி வந்து இருக்கிறத தூக்கிட்டு போனாங்க, பிறகு இருக்கிறதும் போயிடும், நோண்டா காணும். இதுதான். அப்போ கொடுக்க மாட்டோம். ஆனா அந்த விதவை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். அவன் தண்ணீரை கேட்கும் போது அவள் தண்ணீரை எடுக்கும்படிக்காக அவள் உள்ள போனாள். அடுத்தது 11ஆம் வசனத்தை கொண்டு வரா போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அதை அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள். போதும். எதுக்காக? அவள் என்ன செய்கிறாள்? அவள் முடிவெடுத்திருக்கிறாள்.
ஹalleluya. என்ன கிலியாத்தில் அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஹalleluya, பஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு சாப்பிடுறதுக்கு அவர்களுடைய களத்தில் என்ன இருக்கு? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. இதே சுட்டு சாப்பிட்டுட்டு இவர்களை சாகும்படிக்காக இவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அப்பொழுதுதான் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு ஊழியக்காரர் இவளிடத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் எனக்கு தண்ணியை கொண்டு வா என்று சொல்லும்போது அவள் தண்ணியை எடுக்க போகும்போது திரும்ப அவளை கூப்பிட்டு வரும்போது எனக்கு ஒரு அப்பவும் சுட்டு எடுத்துட்டு வா என்று சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும்? அந்த கொஞ்சம் மாவிலே நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? அவள் இருக்கிறதே சொன்னா, ஹalleluya, என்னிடத்திலே கொஞ்சம் மாவுதான் இருக்கிறது, ஹalleluya, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு நானும் என் பிள்ளையின் ஹalleluya என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட்டு சாக போகிறோம் என்று அவள் என்ன செய்கிறான்? அந்த இடத்திலே ஹalleluya என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவளும் சொல்லுகிறார், உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். அவருக்கு வேற வழி கிடையாது. அவளை ஹalleluya பஞ்சத்திலே உட்கார்ந்திருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் பஞ்சத்துக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஹalleluya அந்த அப்பத்தை சுட்டு ஹalleluya சாப்பிட்டு ஹalleluya இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்படிக்காக அவள் காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே தேவனுடைய ஹalleluya தூதனை போல ஒரு ஊழியக்காரனை அந்த வீட்டுக்கு அனுப்பி, நீ வரும்போது என்ன கொண்டு வா? எனக்கு ஒரு அப்பத்தை எடுத்து கொண்டு வா, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. அவள் அப்பொழுதும் ஏலியாவு தேவன் கர்த்தருடைய ஹalleluya ஜீவனை கொண்டு சத்தியம் செய்தது போல இவளும் அந்த இடத்திலே உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். என்ன சொல்லுகிறான்? ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஹalleluya அவள் சொல்லும்போது ஏலியா அடுத்த வார்த்தை சொல்லும்போது அப்பொழுது ஏலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். தன்னுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், அதில் ஒரு அடையை எனக்கு சுட்டெடுத்துட்டு வா. எத்தனை பேர் இந்த நாளிலே உங்களுடைய கையின் பிரயாசத்தின் முதல் பலனை நீங்க ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறீங்க? முதல் அடைய யாருக்கு கொடுக்கணும்? தேவனுடைய தாசனுக்கு என்று நீ கொண்டு வா. இதுதான் ஆசீர்வாதம். அப்போ அவள் சொல்கிறான், முதல் அடைய நீ எனக்கு சுட்டு எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் சுடுகிறது உனக்கும் உன் பிள்ளைக்கும், நீங்கள் சாப்பிடுவார். இதுதான் அதிலே கிளைமாக்ஸ். முதல் அடை நீங்க உங்களுடைய கையின் பிரயாசத்திலே 10 கர்த்தருக்கு என்று நீ கொடுக்கணும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் உன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். 10 நீ கொடுக்கதான் செய்யணும். கொடுக்காத பட்சத்திலே உன் களத்திலே என்ன இருக்காது? மாவு இருக்காது, எண்ணெய் இருக்காது. உன்னுடைய களத்திலே எண்ணெயும் மாவும் வேணும்னா நீ ஆண்டவருக்கு முதல் என்னது கொடுக்கணும்? முதல் அடைய ஆண்டவருக்கு என்று நீ கொடுக்கணும். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அல்லேலூயா. தேவன் நுள்ளி கொடுக்கிறவர் கிடையாது, தேவன் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நுள்ளி கொடுத்தானே இந்த நாளில நான் வாழ முடியுமா? முடியாது. தேவன் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் மீதி இருக்காங்க. அந்த தீர்க்கதரிசியை போஷிப்பிக்கும்படிக்காக அந்த சாராபாத் விதவை ஒருத்திதான் இருந்தது. அந்த விதவையின் வீட்டுக்கு அவள் அந்த மனுஷன் போகும்போது அவளுடைய வீட்டிலும் ஒன்றும் இல்லை. எல்லாரும் உங்களை மாதிரி சொல்லிட்டாவளும் என்ன, எனக்கு இருக்கிறதே ஒரு அப்பஞ்சுட மட்டும்தான் இருக்கு, அது நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த நான் என்ன செய்வேன்? இதுதான் அவளும் சொன்னான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவள் சொன்னான். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நான் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஹalleluya அத்துவானிக்கிறதிலே அத்துவான பலத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா ஹalleluya அதிலே முதல் ஹalleluya பங்கை ஆண்டவருக்கு அந்த நீங்க கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அடுத்த வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் நான் மட்டும் என்ன செய்யவில்லை? பானியின் மாவு என்ன செய்யவில்லையா? செலவழித்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகவில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அவனுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு ஹalleluya சொல்லுகிற ஏலியா திரும்பவும் சொல்லுகிறான். ஹalleluya ஹalleluya ஒரே ஒரு அடை நீ எனக்கு சுட்டு கொண்டு வந்தார். கர்த்தர் தேசத்தின் மழை ஹalleluya மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், மாலை வர்ற நாள் மட்டும் உன் ஹalleluya கலத்திலே என்ன குறையாது, மாவு குறையாது, உன் கலசத்திலே எண்ணெயும் குறையாது. இந்த கர்த்தருடைய என்ன சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹalleluya கலசத்திலே எண்ணெயும் மாவும் குறையாம இருக்கணும்னா நீ கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். ஆமென் ஹalleluya. அது ஒரு மலையாள பாட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, என்னால 2 சான்ஸ் நான் பாட விரும்புகிறேன். ஹalleluya அது நல்ல வரிகள், உங்களுக்கு அது கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு. എനിക്കായി കരുതാമെന്നുറച്ചവനേ എനിക്കൊട്ടും ഭയമില്ല നിനച്ചിടുമ്പോൾ എനിക്കായി കരുതുവാനില്ലേ ഒന്നും ചുമത്തുന്ന ഭാരങ്ങൾ നിന്നെ ചുമലിൽ എനിക്കായി കരുതാമെന്നുറച്ചവനേ എനിക്കൊട്ടും ഭയമില്ല നിനച്ചിടുമ്പോൾ எனக்காய் கருதுவான் இகத்திலே ஒண்ணுமே இல்லை, எனக்கென்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, அதுக்கு அடுத்த சான்ஸா அல்லையே எனக்காய் கருதுவான் இகத்தில் ஒருத்தர் இருக்கா. யாரு? பரத்திலே தேவன் இருக்கிறா. அதனால நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு எந்த குறையும் தேவன் தரமாட்டான். அடுத்த சான்ஸா பாடுகிறது. பக்ஷணம் இல்லாத வாடி குழங்கிடும் பக்ஷணமாய் காக என்னே அழைக்கல் வரும் பக்ஷணம் இல்லாத வாடி குழங்கிடும் பக்ஷணமாய் காக என்னே அழைக்கல் வரும் அப்பமும் இறைச்சியும் பரத்தும் ஜீவா உலகையே நீரடிக்க தாகம் தீர்த்திடும் அப்பமும் இறைச்சியும் பரத்தும் ஜீவா உலகையின் தோழனுக்கு தாகம் தீர்த்திடும் எனக்காய் கருதாமல் உழைத்தவனே எனக்கொரு பயமில்லை நினைச்சிடும் எனக்காய் கருதுவார் இகத்திலே அந்தம் சுமக்கும் பாரங்கள் நின்னை சுமலில் எனக்காய் கருதுவார் இகத்திலே அந்தம் சுமக்கும் பாரங்கள் நின்னை சுமலில். காகத்தை கொண்டு போஷிப்பிக்கிற தேவன். அது அடுத்த சான்ஸ் பாடுகிறது. நான் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது காகத்தை கொண்டு தேவன் என்னை போஷிப்பித்தார். ஹalleluya குடிக்கிறதுக்கு ஹalleluya தோற்றி நீரை எனக்கு என்ன செய்தார், உறவையாய் கொடுத்தார். அதை நான் குடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு அவன் நன்றி சொன்னான். நாம் இருக்கிறதை வைத்து நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். தேவைக்கு அதிகமான என்னது, அமிர்தமும் விஷம்தான். எது நமக்கு தேவை இருக்கிறதோ அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையில வேணும். கூட கூட அதில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாம் வேணும். இச்சிக்கணும், எது இச்சிக்கணுமோ அதுதான் இச்சிக்கணும். தவிர உலக வாழ்க்கையை இச்சிச்சோம்னா உலக வாழ்க்கை நம்மளை என்ன செய்யாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதனால இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அப்பவும் இறைச்சியும் கொடுத்த தேவன் நமக்கும் அப்பவும் இறைச்சியும் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த பாட்டு பாடும்போது அல்லேலூயா அதுல அடுத்த சான்ஸை பாடும்போது ക്ഷാമമേറും സാരാഭത്തിൽ സാരിച്ചിടാനാ മരിക്കുവാനൊരു കാമായിരുന്നിടുന്നു ക്ഷാമമേറും സാരാഭത്തിൽ സാരിച്ചിടാനാ മരിക്കുവാനൊരു കാമായിരുന്നിടുന്നു മനത്തിലെ വാവേശം കുറയുന്നില്ല എന്റെ കലശത്തിലെന്നകം കൊഴുകിടുമേ മനത്തിലെ വാവേശം കുറയുന്നില്ല എന്റെ കലശത്തിലെന്നകം കൊഴുകിടുമേ
அப்பத்தை சுட்டு தன்னுடைய பையனுக்கும் கொடுத்து 2 பேரும் சாக போகிற நேரத்திலும் அந்த கலத்திலே மாவு குறையவும் இல்லை, அந்த கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. அதான் பாட்டுக்காரன் அப்படி பாடியிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மளுடைய கலசத்திலே எண்ணெய் குறையாமலும் கலத்திலே மாவு குறையாமலும் இருக்கணும்னா தேவனுக்கு நீ முதலிடத்தை கொடுக்கணும். அதிலும் நீ அத்வானித்ததிலே அதிலே 10ல் 1 பங்கு தேவனுக்கு என்று நீ எடுத்து வை. அதிலே நீ ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள. அல்லாத பட்சத்தில் ஆசீர்வாதம் நம்மளே சேரி வராது. நீ ஆசீர்வாதத்தை தேடி போனாலும் உன்னை வந்து சேராது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க தேவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த நேரத்தில் தான் எப்படிப்பட்ட பஞ்சமாயிருந்தாலும் தேவன் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். கொரோனா காலத்தில் உங்களை போஷிக்கவில்லையா? வேலை பார்க்காமலே உட்கார்ந்து சாப்பிடவில்லையா? ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தாரா இல்லையா? சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தேவன் அதில் இறைச்சியை கொடுத்து எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கொரோனா காலத்தில் சாப்பிட்டது போல நான் இந்த நாளிலே சாப்பிட்டதே கிடையாது. ஏன்? அப்படிப்பட்ட ஆகாரத்தை தேவன் கொடுத்திருக்காங்க. அந்த பஞ்ச காலத்திலேயும் போஷிப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நீ வேலைக்கு போகலனாலும் உன் வீடை தேடி வரும் உனக்கு தேவையான ஆகாரம். அதான் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாளில் இல்ல இல்ல என்ற வார்த்தையை விட்டுவிட்டு என்ற உண்டு 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 என்று சொல்லி பழகுங்க. என்னது? என்கிட்ட இருக்கு, ஆனாலும் இல்லாதவர்களாயிருந்து இருக்கிறவர்களை போல தேவன் உங்களை வழி நடத்துவார். அதுதான் நம்மளுடைய தேவன். சாராபாத்தின் விதவையை வழி நடத்தவில்லையா? நடத்தினார். 1வது ஜெபம், ஏலியாவினுடைய 1வது ஜெபம், அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஜெபிக்கும் போது முதல் ஜெபத்திலேயே அந்த மழை பெய்யாமலோ பனி பெய்யாமலோ தேவன் அந்த காலையில் என்ன செய்தார்கள்? வானத்தை நிறுத்தி வைத்தார். உனக்காக தேவன் அதை செய்வார். உன்னுடைய ஆசீர்வாதம், ஜனங்களால் கிடைக்காத ஆசீர்வாதம், உலகத்தால் வர வேண்டிய ஆசீர்வாதம் உனக்கு வராமல் இருந்தா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது கர்த்தாவே தேவாதி தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அது வரைக்கும் அதை தடுத்து வைத்திருக்கிறவர்களே தேவன் மாற்றிவிட்டு புதிய உறவை தந்து தேவன் உங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபித்தும் ஒன்றும் பார்க்க முடியவில்லை. நீ ஜெபிக்கிற வண்ணமாய் நீ ஜெபிக்கவில்லை, கருத்தாய் நீ ஜெபிக்கவில்லை. நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யக்கூடாது? அலப்பான வார்த்தைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. கருத்தாய் நீ ஜெபிக்கணும். எதற்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த வார்த்தைக்கு மட்டும் நீ ஜெபித்த பாரு. ஆண்டவர் கலசத்திலே எண்ணெய் குறையாமலோ கலத்திலே மாவு குறையாமலோ தேவன் உன்னை ஹல்லேலூயா போஷிப்பார். குறையவே வராது. குறைவுள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நிறைவுள்ளவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். எப்பொழுது நிறைவாய் நடத்துகிற தேவன் உன் குறைவுகளை ஹல்லேலூயா நீக்கிவிட்டு நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு நிரப்புகிற தேவன். ஆபிரகாம் ஹல்லேலூயா அழைக்கும் போது ஆபிரகாமிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருந்ததா? இல்லை. ஆபிரகாம் அழைத்த நேரத்திலே ஆபிரகாம் ஒன்றும் இல்லாமல் ஹல்லேலூயா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா அவன் புறப்பட்டு போனான். ஒன்றே ஒன்று, தேவன் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆகாசத்தில் நட்சத்திரங்களை போலேயோ கடற்கரையிலே மணல் போலேயோ உன்னை ஆசீர்வதிப்பே என்று சொன்னது போல தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேண்டாமா? என்ன தெரியல, இந்த வருஷம் ஃபுல்லா ஆசீர்வாதத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாங்க. ஆனா ஆசீர்வாதத்தை பேசுகிறாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படிக்காக உங்களை ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துங்க. தாழ்த்துகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் வந்து சேரும். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலும் எத்தனை பஞ்சமாய் இருந்தாலும் எத்தனை கொடிய பஞ்சம் ஏற்பட்டாலும் தேவன் உங்களை கேரித்து ஆற்றின் கரையிலே தண்ணீரை கொண்ட தேவன் ஏலியாவை போஷிப்பிச்சது போல உன்னையும் என்னையும் போஷிப்பா. ஆமென். காகத்தை கொண்டு இறைச்சியை கொடுத்த தேவன் நமக்கும் தருவார். கேரித்து சாராபாத் விதவையை கொண்டு ஏலியாவை போஷிப்பிச்ச தேவன் நம்மளையும் போஷிப்பார். அல்லேலூயா. உங்களை தேடி வரும்படிக்காக ஆகாபு ஏலியாவை தேடிக்கொண்டே இருந்தான். மழையை பெய்யவில்லை. மழை பெய்யாத பட்சத்தில் என்ன செய்ய? அந்த தீர்க்கதரிசியை தேடி ஊரெல்லாம் தேடி ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால்
தேவன் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் முடியும் வரைக்கும் அவன் சாராபாத் விதவையின் வீட்டில தான் ஹalleluya அந்த பஞ்ச நாட்கள் முடியும் வரைக்கும் அந்த வீட்டில தான் அவன் தங்கி இருந்தான். எத்தனை பேர் உங்களோட ஊழியக்காரங்களை வீட்டில் கூப்பிட்டு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? எத்தனை நாள் கொடுக்க நம்மளால என்ன இல்லை, முடியவில்லை. ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா கொடுக்க எங்களுடைய கை என்ன செய்யாது, நீளாது. கொடுத்து பழகுங்க. கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க நினைப்பீங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தால் அதனுடைய பலனை யார் தருவா? கர்த்தர் தான் கொடுப்பார், தவிர நான் தர முடியாது. அதனால இந்த நாளிலே ஒரு ஊழியக்காரங்கள் வந்தா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்காமலும் நீங்க அனுப்பாதீங்க. என்ன விட்டுருங்க. வேற எந்த ஊழியக்காரங்கள் வந்தாலும் கனம் பண்ண பழகிக்கோங்க. யார் வந்தாலும் கனம் பண்ண பழகிக்கோங்க. அவர் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அந்நிய தேசத்திலிருந்து வந்தாலும் அவர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. சாராபாத் விதவை ஏலியா முன்னும் பின்னும் அறியாத ஒரு தீர்க்கதரிசி ஆகியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இடத்தை கொடுத்து மேல் வீட்டு அறையே அவனுக்காக ஒதுக்கிவிட்டு அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஏலியா அந்த வீட்டிலே தங்கி இருந்தான். அதனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்து சேர்ந்தது? அந்த ஹாலில் விதவிக்கு தான் வந்து சேர்ந்தது. நீ கொடுத்தா உன்னை தான் ஆசீர்வதிப்பார், தவிர அடுத்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். நீ இடம் கொடுக்கணும். உன்னுடைய இதயத்தில் நீ இடம் கொடு. தேவனுக்கென்று இடம் கொடுக்கும் போதுதான் ஹalleluya என்ன செய்ய முடியும்? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நாம் என்ன செய்யணும்? கேட்டு பெற்றுக்கொள்ளணும், தவிர நமக்கு கேட்காமல் யாரும் கொடுக்க மாட்டார். கருத்தா ஏலியா ஜெபித்தது போல நாம் இந்த நாளிலே கருத்தா ஜெபிக்கணும். ஆத்துமாக்கள் வேணும்னா கருத்தா ஜெபிக்கணும். ஆத்துமா கர்ஷனை உள்ளவர்களாய் நாம் மாறணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கர்ஷனை உள்ள இதயம் உள்ளவர்களாய் நாம் மாறணும். எதுக்கு தெரியுமா? அநேக ஜனங்கள் அழிவுக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீங்க பெற்ற சுதந்திரத்தையும் அந்த பரமை ஈவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத முடிக்கு அவர்கள் இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏலியா ஜெபித்தான். தன்னுடைய ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை விட்டு அதிலே பின்திரும்பி போகிறார்கள் என்று நினைத்து, அதிலே மழை பெய்யாதிருந்தா இந்த ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புவார் என்று நினைத்து தேவனுடைய சமூகத்திலே கருத்தாய் ஜெபித்தான். இதுதான் நம்மளுடைய ஜெபமாய் இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறி போகும்போது ஹalleluya என்ன செய்யணும்? அவர்களுக்காய் மனம் கசிந்து அழுகணும். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களை நீங்க சபையில கொண்டு வாங்க. இன்னைக்கு இல்லைனா நீ ஹalleluya உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேலே போடு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு பலனை நீ காண்பாய். உன் கண்ணால் அதை பார்க்க முடியும். உன் கண்ணால் நீ அதை பார்க்க முடியும். நாங்கள் ஜெபிக்கும் போது அப்படி கூட ஜெபிக்கணும். அந்த ஹalleluya அதை நாம் பார்க்கணும். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கணும். என் கண்கள் அதை பார்க்கணும். ஹalleluya நான் பார்க்கிறது ஹalleluya அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் அதை பார்க்கும்படிக்காக. அந்நிய கண்கள் பார்த்தா நீ விசுவாசிக்க மாட்டே. உன்னுடைய கண்கள் அதை பார்க்கணும். விசுவாசம் வேணும். அதனாலதான் அந்நிய கண்கள் பார்க்காதபடிக்கு சொந்த கண்களை பார்க்கும்படிக்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு விதையும் அதிலே விதைக்கிற விதையா இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு விதையா இருக்கிறது. மறந்து போயிடாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபித்தீங்கன்னா நீங்க பண்ணுகிறது செல்ஃபிஷ். புரியுதா? ஜனங்களுக்கு வேண்டி நீங்க அளவில்லை. இன்னும் ஜனங்களுக்கு வேண்டி ஹalleluya மன்றாடவில்லை. திறப்பின் வாசலில் நிற்கவில்லை. குறுகிய வட்டாரத்துக்குள்ள நீங்க இன்னும் நிற்கிறீங்க. எதற்கு? ஹalleluya ஏலியா ஜெபித்தது போல நீங்களும் ஜெபியுங்கள். தன்னுடைய ஜனங்கள் ஹalleluya உங்களுடைய கிராமத்தில ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நில்லுங்கள். உன்னுடைய பொறுப்பு தான் அது. ஆடுகள் தான் குட்டி போடணும், தவிர மேய்ப்பன் போட முடியாது. போடணும். போட்டாதான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த கிரீடம் நீ தான் பெற போற, நான் பெற போகிறது இல்லை. ஆண்டவரை பத்தி நீ சொல்லும் போது தேவன் அந்த பலனை உனக்கு கொடுப்பார். நீ எத்தனை பேருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுகிறியாயோ அத்தனை பேருடைய ஹalleluya நட்சத்திரங்கள் உன் தலை மேல தான் ஜொலிக்கும். ஆமென். அதனால இந்த நாளில் இருந்து ஏலியா கர்த்தாய் ஜெபித்தது போல தேவனுடைய ஜனங்கள் ஹalleluya பின்திரும்பி போகிறதை பார்த்து, பாகாரிகளை சேவிக்கிறதை பார்த்து ஹalleluya ஆகாபினுடைய முன்னாடி போய் ஏலியா சொல்லுகிறார், 3 வருஷ காலமோ 6 மாத காலமோ இனி மழை பெய்யாது.
நீ ஒரு தீர்மானம் எடு. ஜெபிக்கும் போது ஒரு அடையாளத்தை கேளுங்கள். ஆண்டவரே, ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுங்க, நான் அந்த அடையாளத்தோட ஜெபிக்கணும். அந்த அடையாளம் பார்க்கிற வரைக்கும் என் கண்கள் அதை பார்க்கணும். எத்தனை பேர் அது என்னோடு கூட வரீங்க? அல்லேலூயா. நான் இப்படியே இருக்க போகிற ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியாது, என்னுடைய ஹாலிலே குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு நான் இப்படியே போக போறேன், அது ஆண்டவர் விரும்பாத காரியம். நீங்க ஜெபிங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது இந்த நாளிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹாலிலே ஏலியா ஜெபித்தா, கருத்தாய் ஜெபித்தா. அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபு 5:18 வாசிக்கும் போது, மறுபடியும் அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணும் போதுதான் அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, போதும். ஏலியா திரும்ப ஜெபிக்கும் போது வானம் மழையை கொடுத்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யும்? வானங்கள் திறக்கப்படும். அதிலே ஜனங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவார்கள். இந்த நாளிலே தேவன் அதற்கு இரக்கம் செய்வார். உங்களுடைய ஜெபம் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபமாய் இருக்கட்டும். அதிலே அலப்புகிற ஜெபமாய் இருக்கக்கூடாது. அதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கருத்தாய் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம்.